ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் எங்களோட பேக்யார்ட் அப்கிரேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். என் பெரிய அக்கா 1 வீக்காகவே பின்னாடி கார்டனை க்ளீன் பண்ணுறதுல ரொம்பவே தீவிரமாக இருந்தா. அடுத்த டைம் செடி விற்கிறவங்க வந்தாங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக ரோஸ் செடி வைக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தா. அதே மாதிரி 2 டேஸ் கழித்து செடி விற்கிறவங்களும் வந்தாங்க. காலையிலேயே நாங்கள் எல்லா செடியும் வாங்கி வச்சுட்டோம். நாங்கள் 13 செடிக்கு மேலே வாங்கியிருந்தோம். அதில் கொய்யா செடி, கருவேப்பிலை செடி, வெத்தலை செடியும் இருந்துச்சு. மற்ற எல்லாமே பூவர செடி மட்டும்தான் வாங்கி வச்சுருந்தோம். இந்த சைடு ஃபுல்லாகவே பூவர செடி தான் வச்சு நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது இந்த சைடு ஃபுல்லாக பூத்து கொழுங்கணும்னு என் பெரிய அக்கா சொல்லிகிட்டு இருந்தா. இந்த செடியெல்லாம் நட்டு வச்சிட்டு இருக்கும்போது எங்கள் பூனைக்குட்டியும் கார்டனிங்கில் ரொம்பவே ஆர்வமாக இருந்தா. அதனால் அவள் கையிலேயே 2 செடி கொடுத்து இதை நட்டு வைக்க சொல்லியிருக்கோம். அதை மட்டும் அவள் ஸ்பெஷலாக கேர் பண்ணி பார்த்துக்கிறா. அதனால் அது எப்படி வருதுன்ட்டு இன்னும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவள் மட்டும் இல்லை, நானுமே இந்த சைடு அந்த சைடு போயிட்டு வரும்போது இது பூனைக்குட்டி வச்ச செடி அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் கேர் பண்ணிக்கிறேன். இங்கே பூனைக்குட்டி எவ்வளோ பெருசு வளர்ந்துட்டான்னு பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவள் பிறந்ததுலேருந்து நான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இப்போ இவ்வளோ பெருசு வளர்ந்துட்டா, பேசக்கூட ஆரம்பிச்சிட்டா. நடுவில் அவள் பேசின கிளிப்பிங்ஸ்லாம் அப்படியே ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ கிளிப்பிங் கூட எங்கள் பூனைக்குட்டி எடுத்தது தான். எவ்வளோ அழகாக எடுத்திருக்கா பார்த்தீங்களா? அவள் முன்னாடி நான் அடிக்கடி ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்காக ஃபோன் வச்சுட்டு நிற்கிறத பார்த்துட்டு அவளும் நானும் வீடியோ எடுக்கிறேன்ட்டு நிற்பா. எங்கள் பூனைக்குட்டி இவ்வளோ சீக்கிரமாக வளர்றதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என் சின்ன அக்கா பூனைக்குட்டிக்கு தோசைக்கல் செஞ்சு தரேன்னா ஆமை செஞ்சிட்டு இருந்தா. அதை வச்சு கொஞ்சம் நேரம் கலாய்ச்சிட்டு இருந்தோம். வீடியோ எடுத்துறியா? ஆ, என்ன பண்ணுற? நான் யாரு? அக்கி. ஐயடா, அங்கே ஒன்று வேவா அதுக்கா இருக்காளா? அவள் அழகாக பேசுகிறாள்ல, இது கேட்டுகிட்டே இருக்கணும் போல் ஆசையாக இருக்கும். நான் அவளுக்கு சிக்கின்னு சொல்லி கொடுத்தா அவள் அக்கின்னு கற்றுக்கிட்டு எப்போ பாரு அழகாக க்யூட்டாக அக்கி அக்கின்னு சொல்லிகிட்டே இருப்பாள். என் கையெல்லாம் மண்ணாக இருக்கிறத பார்த்துட்டு அக்கி வே அப்படி சொல்லிட்டு இருந்தா. அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஒரு 1 ஹவருக்கு மேலே அந்த பெரிய கடப்பறையை தூக்க முடியாமல் தூக்கி குழி நோண்டிட்டு இருந்தேன். என் அக்கா அதில் செடி வைக்கிறது மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தா. ஆனால் அவங்க எல்லாரும் சேர்ந்து டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே தரல. அந்த கோவத்தில் தான் நீங்களாம் சும்மா, நான் சும்மா தானே இருக்கேன், நீங்களாம் தானே வேலை செய்கிறீங்க, குடிங்க அப்படி சொல்லி கடுப்பில் கத்திக்கிட்டு இருந்தேன். அதுலேயும் கடைசியில் ஒரு 3 செடி வைக்கும்போது யாருமே இல்லை, நான் மட்டும்தான் தனியாக வச்சுட்டு இருந்தேன். எல்லாரும் போர் அடிக்குதுன்னு கிளம்பி போயிட்டாங்க. என் கார்டனிங் பண்ண ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக ஃபீல் குட்டாக சூப்பராக இருக்குது. எங்கள் அம்மா அதனால தான் டெய்லியும் ஒரு 2 ஹார்ஸ் கார்டனிங்லேயே ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வச்ச செடிக்கெலாம் நான் தண்ணி விட்டு முடிச்சதுக்கப்புறம் அம்மா எல்லா செடிக்கும் உரம் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க.